எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து அப்படியே ஒரு 10 நிமிஷத்துல நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கன்னிவாக்கத்துல நம்ம ஒரு சூப்பரான சைட் பார்க்க வந்திருக்கோங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோடுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க சைட்ல தான் நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம். இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பி நகர் அப்படின்ற ஒரு சூப்பரான பேர் வச்சிருக்காங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஸ்டேட் ஹைவேங்க. நம்ம கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து நெல்லிக்குப்பம் ரோடுங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பூருமே வந்து கனெக்ட் பண்ணும். ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்ல நம்ம இங்க இருந்து திருப்பூர் போயிடலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தெரியல, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா பூமிங் ஆயிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆன் ரோட்டுக்கு அப்படியே பக்கத்துல ஒரு சூப்பரான சைடு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பி நகரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்க யாராச்சும் கூடுவாஞ்சேரியில ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எம்பி நகர் ப்ராஜெக்ட்டை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் தாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ECR, OMR இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸ்ல எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸும் இருக்காங்க. இப்போ இந்த எம்பி நகர் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டா எங்க லொகேட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னிவாக்கம் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு ரீச் ஆயிடுவாங்க. அந்த கன்னிவாக்கத்துல ஆன் ரோட் ப்ராஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுங்க. உங்களுக்கு அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோடு அப்படின்றதுனால நமக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பஸ், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு லொகேஷன்ல இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. இந்த எம்பி நகர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு வந்து லிமிடெட் பிளாட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து நமக்கு 1400 ஸ்கொயர் ஃபீட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு எல்லா ஃபேஸ்லயுமே பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஒரு பகுதியில் தான் வந்து இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வந்து வீடும் கட்டிட்டாங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடியே தெரியும் வீடுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைடுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வீடுகள் இருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லாங்க. இன்னைக்கு தேதியில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரியல் எஸ்டேட்ல பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்க ஒரு டைம்ல நமக்கு ஒரு அருமையான ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூலு, காலேஜஸ் அப்படின்ட்டு எல்லாமே சுத்தி இருக்க பகுதியில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. கூடுவாஞ்சேரியில என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ரோடு தாங்க சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டில இருந்து நெல்லிக்குப்பம் ரோடுங்க. கடலூர், பாண்டிச்சேரி பஸ்ஸஸ் எல்லாமே ஜிஎஸ்டி வழியா போகாம இந்த ரோடு வழியா தாங்க போக போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடி ரோடு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜிஎஸ்டி ரோடு இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 4 ல இருந்து 5 வருஷத்துக்குள்ள இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு வந்துருங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுகள் எல்லாமே போகும்போது கமர்ஷியலாகவும் ரெசிடென்ஷியலாகவும் உங்களுக்கு ஒரு வேற லெவல் அப்ரிசியேஷன் வந்து கொடுக்குங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒட்டின மாதிரி இந்த சைட் இருக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 7 வருஷத்துக்குள்ள உங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் என்னைக்கு வந்துச்சோ அதை சுத்தி இருக்க பகுதியில் எல்லாமே வேற லெவலில் வேகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுல முக்கியமான லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டில இருந்து நெல்லிக்குப்பம் ரோடுங்க. ஸோ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாங்க. அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துட்டா நம்ம கூடுவாஞ்சேரியில ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து 10 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். காரிடார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோஹோ இருக்கு. அதையும் தாண்டி நமக்கு பெருங்கலத்தூர்ல ஸ்ரீராம் கேட்வேவும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடிக்கு ஒரு நல்ல ஹப்னே சொல்லலாம். அதையும் தாண்டி நம்ம ஜிஎஸ்டி வழியா போனோம்னா ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியுமே ரீச் பண்ணிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இந்த வழியா போனோம்னா நம்ம வந்து ஒரு 25 நிமிஷத்துல நம்ம வந்து திருப்பூருமே ரீச் பண்ணிடலாம். இங்க காயராமேட் ஜங்ஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டானிக்கல் கார்டனுமே வரப்போகுதுங்க. அதாவது 350 ஏக்கருக்கு வரப்போகுது. மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லலூர்ல பெரிய வண்டர்லா வருதுங்க. ஸோ நமக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் சொல்லலாம். ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு வேற லெவல்ல க்ரோத் இருக்குங்க. இங்க லேண்ட் பிரைஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட் ஆகும். ஆனா ஒரு லேண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போகுமே தவிர கம்மியாகாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. இந்த எம்பி நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க. உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இன்னைக்கு தெரியல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனை பேஸ் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே கொடுக்குறாங்க. உங்க கையில முன்பணமா கொஞ்சம் அமௌண்ட் இருந்தா போதுங்க, நீங்க இந்த கூடுவாஞ்சேரியில வந்து பாத்தீங்கன்னா சொந்த இடத்தையோ வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி பேங்க் லோன் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க பிளாட் மட்டும் கொடுக்காம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வில்லாவுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கனவு வீடை இவங்க கட்டித்தர ரொம்பவே ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இவங்க கிட்ட நீங்க பிளாட் வாங்கி வீடு கட்டும் போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் வில்லாவும் பண்ணி தராங்க. அது மட்டும் இல்லாம 3D எலிவேஷன், 3D டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே உங்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க.
ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் அப்படின்னே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எம்பி நகர் வந்து நமக்கு ஸ்கூலு காலேஜஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூடுவாஞ்சேரியில் இல்லாத ஸ்கூலு காலேஜஸே கிடையாது அப்படின்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு காரிடார் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்னு எல்லாமே நமக்கு இருக்குது. அப்படியே காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் பஞ்சமே கிடையாது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ உங்களுக்கு இந்த எம்பி நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிவாக்கம் அப்படியே ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சைட்டுக்கு வந்தீங்கன்னா சைட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் சைட் விசிட் வரணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வரீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணி நீங்கள் சைட்டை பார்த்துட்டு திருப்பி உங்களை ட்ராப் பண்ணுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே பண்ணுறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் சைட் வந்தீங்கன்னா சைட் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வீடுகள் இருக்கிறத நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு டெவலப்பிங்கான ஒரு ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இங்கே இடம் வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி சுற்றி நமக்கு எங்கேயுமே ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கிடையவே கிடையாது. இது கூடுவாஞ்சேரி சரௌண்டிங்கில் இடம் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி உங்களுக்கு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி கிடைச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்குப்பம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த வந்து கன்சிடர் பண்ணுங்க. சைட் விசிட் வாங்க, சைட் உங்களுக்கு பிடிக்கும். இந்த இடத்துல ஒரு சொந்த இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.